நீச்சல் தெரியாம கிணத்துக்குள்ள விழுந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உள்ள இறங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கடகடன்னு அருவா வச்சுக்கிட்டு கிணத்துக்குள்ள இறங்கிட்டேன். ஆனா என்ன, நம்ம கிணத்துக்குள்ள சுத்தமா தண்ணியே இல்ல. இந்த கிணறு வேணான்னு சொல்லிட்டு பாதி மூடிட்டு அப்படியே விட்டுட்டோம். தேங்காய் உள்ள கிடக்கே, இதுக்காக உயிரை பணைய வைக்கிறதாக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா 4-5 காய் உள்ள கிடக்கு. இதுக்காக இறங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி எல்லா தேங்காயும் அள்ளிக்கிட்டு மேலே ஏறியாச்சு. இதோட கொஞ்சம் அகத்திக்கீரைலாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் பறிச்சுட்டு இருக்கலாம்னு பார்த்தா எங்க அம்மா எப்போ இதெல்லாம் பறிக்கிறதுன்னு அருவா எடுத்துட்டு கடகடன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மரத்தை நானே வேரோட தூக்குன மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அதோட இதில் இருக்க கீரை எல்லாத்தையுமே ஆஞ்சி எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா இங்கேயே கட்டு கட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க, இந்த மரத்தை பாதியோட வெட்டியிருக்கமே, வளருமா வளராதா அப்படின்னு. அதெல்லாம் நம்ம மரத்துக்கு நல்ல மனசு தான், நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மண்ணை எள்ளி அப்படியே மேலே வச்சு விட்டுட்டு வாழைக்கட்டைக்கு நடுவில் அங்கங்கே மிளகா செடி வேற வச்சுருந்தாங்க. பார்த்தா செடியே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ மிளகாயா இருக்கு. நம்மளே நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா இது ஃபுல்லாக பார்த்தோன்னே விட்டுட்டு போக மனசு இல்லை. அதையும் பறிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம்.